ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்னா ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் அனுப்புற ரிப்ளை வரல. நானும் வந்து ஒரு 2-3 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது, கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். ஸோ நான் கோயம்புத்தூர் காலேஜ் முடிச்சுட்டு நான் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு ரேண்டமாக ஒருத்தரை மீட் பண்ணுறேன். பக்கத்து சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ நான் வந்து அப்படி லைக் கோயம்புத்தூரில் ஏறிட்டு ஏற்கனவே தூங்கிட்டு அவர் மேலே சாஞ்சு தூங்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ட்ராவல்னா, ஒரு 1.5 ஹவர்ஸ் ட்ராவல்னா ஒரு 1 ஹவர் தூங்கிட்டே தான் இருக்கேன். கரெக்டாக ஒரு 1 ஹவர் கழிச்சு எந்திரிக்கும் போது அவர் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ எந்த காலேஜ் படிக்கிற, என்ன பண்ணுற அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு. அப்புறம் அந்த பாப்பா வந்து ஃபேஸ்புக் தான் இருக்குது, லைக் இன்ஸ்டாகிராமில் இல்லை, ஃபேஸ்புக்கோட நேம் மட்டும் கேட்குறாரு. நான் வந்து இப்போ காலேஜ்லேயே தேடி படிக்கும்போது சும்மா ஃபோனில் வந்து பார்க்குறதெல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு சும்மா வந்து லைக் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய ஃபேஸ்புக்கில் பார்க்குறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். கீழே வந்து நைஸ், சூப்பர் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். அதனால் திரும்ப போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். சும்மா பேசிக் மொபைலில் அந்த மாதிரி எடுத்தது. ஸோ வாங்கிட்டு அது அன்னையோட முடிஞ்சிருச்சு. லைக் நானும் வீட்டுக்கு போயிட்டேன், அவர் வீட்டுக்கு போயிட்டார். அவர் வந்து என்னோட ஸ்டாப்புக்கு முந்தின ஸ்டாப் திருப்பூரில். ஸோ அவர் அப்பப்போ டெக்ஸ்ட் பண்ணுவார், இந்த மாதிரி வந்து நம்ம மீட் பண்ணலாம், ஒரு டின்னர் மாதிரி பார்க்கலாம், இல்லை லஞ்ச் மாதிரி பார்க்கலாம், நீ எப்போ ஃப்ரீன்னு சொல்லு அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். நானும் வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்னொரு நாள் பார்க்கலாம். ஏதோ பொண்ணு கேட்டிருந்தா உடனே போயிருந்துருப்போம். ரொம்ப நாள் கேட்டே இருக்காரு. சரி நம்மளும் வந்து போவோம் அப்படின்றதுல நான் போகிறேன். மேபி அந்த டைமுக்கு ஆன் டைம் வந்துட்டார். நானும் போயிட்டு அப்புறம் நார்மலாக டின்னர் முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ கேட்குறாரு, இந்த மாதிரி என்ன பிளான் பண்ண போகிற, காலேஜ் முடியுதில்லை அப்படிங்கும்போது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இல்லை ஃபோட்டோகிராஃபி பண்ணலான்னு பிளானு அப்படின்னா. அப்புறம் அதுக்கு என்ன பண்ண போகிறேன், ஃபோட்டோகிராஃபி பண்ணலான்னு பிளான், அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றாரு. இல்லை ஒரு பேசிக்கான ஒரு கேமரா வாங்கணும், பட் அது வந்து எப்போ வாங்குறதுன்னு தெரியல, மேபி கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் அவர் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கரெக்டாக கிளம்பும்போது வந்து என்கிட்ட ஒன்று கேட்குறாரு, நான் ஒன்று சொல்லுவேன், நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்றாரு. அப்புறம் சரி ஓகே சொல்லுங்கள் அப்படின்னா, நான் வேணும் ஒரு 20,000 நான் தரேன், நான் பேலன்ஸ் 20,000 வந்து நீ வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு சொல்லு, நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன், இல்லை நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணுறீங்க, நாமளே ஒரு வாட்டி தான் பார்த்தோம், ஸோ மீட் பண்ணுறக்கே 3 months ஆச்சு. இல்லை நான் ஒரு 20,000 கொடுக்குறேன், நீ ஒரு 20,000 வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்லு, எனக்கு கொஞ்சம் ஒரு 1 week முன்னாடி சொல்லிவிடு, நான் வந்து என்னோடய ஒர்க் கொஞ்சம் அலாட் பண்ணிவிட்டு நம்ம போய் வாங்குவோம் அப்படின்ற. இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி நான் திருப்பி உங்களுக்கு கொடுத்துட்றேன்னா ஓகே அப்படின்றேன். ஓகே நீ திருப்பி கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் 2 months 3 months 4 months அப்படி ஆகுது. அப்புறம் கேட்குறாரு, என்ன தான் பண்ணிட்டுருக்க அப்படின்றாரு. இல்லை நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், அந்த 20,000 என்னால் அரேஞ்ச் பண்ண முடியல. சரி நானே உனக்கு அந்த 40,000 தரேன், ஸோ நீ வந்து கேமரா வாங்கிக்கலாமா அப்படின்றாரு. இல்லை எனக்கு ஷாக், ஏன் நீங்கள் பண்ணுறீங்க, உனக்கு நான் பண்ணணும்னு தோணுது, நான் வந்து இது பண்ணுறேன், நீ எனக்கு திருப்பி கொடு, கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு நீ வந்து ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கொடு அப்படின்றாரு. சரி ஓகேன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ வாங்கிட்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு, நீ வந்து ஷூட் பண்ணு, இல்லை ப்ராக்டிஸ் பண்ணு, ஸோ உனக்கு எப்போ வந்து கேஷுக்கு வந்து ரெடி ஆகுதோ அப்போ கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானும் வந்து வாங்கிட்டு அப்புறம் அப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்புறம் அவர் கூட எல்லாம் வெளியில் போவேன், அவர் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். வெளியே போவேன், அப்படியே கொஞ்சமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்புறம் ஒரு 6 months பக்கம் ஆயிடுச்சு. கொஞ்சம் அப்படியே ஷூட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 10,000 20,000 அப்படி வர நான் சரி அவர் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் கால் பண்ணுறேன். பார்த்தா அவர் நம்பர் வந்து சுவிச் ஆஃப். அவரோட வீட்டுக்கு போய் பார்க்குறேன், வீடு வந்து அவர் காலி பண்ணி போயிட்டாரு. ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்னா ஃபேஸ்புக்கில் வந்து மெசேஜ் அனுப்புற ரிப்ளை வரல. நானும் வந்து ஒரு 2-3 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது, கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். அந்த கேஷ் ரெடி பண்ணி வச்சு நான் தேடிக்கிட்டே இருக்கேன், எப்படா அவருக்கு கொடுக்குறது. எனக்கு ஷாக்கு, ஒருத்தர் உண்மையாலுமே இருக்காரா, வந்து எனக்கு கொடுத்துட்டு டப்புன்னு போய் எனக்காக தான் வந்தாரா அப்படின்ற அளவுக்குல தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் தேடி கண்டுபிடிச்சிட்டேன், லைக் அவரோட ஸ்பேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா பேசினாரு. சொன்னார், இது மாதிரி வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸ் கொஞ்சம் டல் ஆகிடுச்சு, ஸோ கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு, ஸோ அதனால் வந்து நான் வந்து அந்த ஸ்பேஸ் விட்டு வெளியே வர மாதிரி ஆகிடுச்சு, நான் நேட்டிவே வந்துட்டேன். சொன்னேன், இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன் கேஷு, ஸோ அது கொடுக்குறக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அவர் வந்துட்டு, ஏன் எதுக்கு கொடுக்குற அப்படின்னாரு. இல்லை நான் முன்னாடி உங்களுக்கு அதானே சொன்னேன், இந்த மாதிரி. இல்லை நான் அது நினைக்கலையே, நீ அப்போ தான் நீ வாங்கிக்குவேன்றக்காக நான் கொடுத்தேன், பட் நான் அவர்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், அவர் வந்து இல்லை நான் வாங்க மாட்டேன், அண்ட் அதே மாதிரி உன்னை பார்க்கும்போது வந்து உனக்கு வந்து நான் திருப்பி தருவேன்றக்காகலாம் உதவி செய்யலை. ஸோ எனக்கு தோணுச்சு, அதே மாதிரி நீ நல்லா எடுக்கிறதுலாம் செகண்டரி. இந்த பேசும்போது இந்த பையனுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, ஸோ அதனால் நான் ஹெல்ப் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். எனக்கு நீ வந்து நல்லா ஃபோட்டோ எடுக்கிற, நீ திருப்பி எனக்கு வந்து பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ நீ வந்து மேபி லேட்டராக மற்றவங்கள மீட் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி வந்து டெஃபினட்டாக வந்து நீ வந்து ஹெல்ப் பண்ணால் அவங்க வந்து உன்னால அவங்க கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போவாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, அப்படி பண்ணால் அதுவே சந்தோஷம் தான். ஸோ அவர் வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்கு.